அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 30 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மா என்று அழைப்பார்கள்? எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மா என்று அழைப்பார்கள்? விடை ஆப்ஷன் சி, பாண்டி மண்டலத்தில் ஏரியை கண்மா என்று அழைப்பாங்க. கம்மா என்பது வட்டார வழக்கு சொல். இரண்டாவது கேள்வி, தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி, கந்தர்வன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. மூன்றாவது கேள்வி, காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் சேக்கிழார். நான்காவது கேள்வி, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, தோ. பரமசிவன். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று மருவி வழங்குகிறது அப்படின்னு சொன்னவரும் தோ. பரமசிவன் தான். ஐந்தாவது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி, ஜூன் 5. ஆறாவது கேள்வி, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி புதுவையில் பிறந்தவர். ஏழாவது கேள்வி, கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யார்? கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, கவிமணி. எட்டாவது கேள்வி, வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஸ் வகைப்படுத்தலாம். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஸ் வகைப்படுத்தலாம். விடை ஆப்ஷன் ஏ, 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தனிவினை, இன்னொன்று கூட்டுவினை. இந்த கூட்டுவினை 3 வகைப்படும். 9வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை போற்றியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 10வது கேள்வி, நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை டேஸ் ஆகும். நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை டேஸ் ஆகும். விடை ஆப்ஷன் சி, புனர்குளம். குண்டம் என்பது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு என்பது குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். கட்டுக்கிணறு பார்த்தீங்கன்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. 11வது கேள்வி, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, சர் ஆர்தர் காட்டன். இவர் பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாரு. 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவரும் சர் ஆர்தர் காட்டன் தான். 12வது கேள்வி, தமாலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தமாலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் டி, பச்சிலை மரம். சாலம் என்ற சொல்லின் பொருள் ஆச்சாமரம். காஞ்சி என்ற சொல்லின் பொருள் ஆற்றுப்பூவரசு. கோழி என்ற சொல்லின் பொருள் அரசமரம். 13வது கேள்வி, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, மாங்குடி மருதனார். நீர் மேலாண்மையை பற்றி சொல்லியிருப்பாரு. 14வது கேள்வி, திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, சுந்தரர்.
நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியிருப்பாங்க. சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதியிருப்பாங்க. பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க. 15வது கேள்வி, கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது? கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது? விடை ஆப்ஷன் பி பட்டமரம். ஒவ்வொரு கல்லாய், சாசனம், கொம்பன் இதெல்லாமே கந்தர்வனுடைய சிறுகதை தொகுப்புகள் தான். பட்டமரம் என்பது கவிஞர் தமிழ் ஒளி அவங்களுடைய கவிதை. 16வது கேள்வி, அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை ஆப்ஷன் சி வினைத்தொகை. 17வது கேள்வி, குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆண்டாள். ஔவையார் பார்த்தீங்கன்னா சனி நீராடுன்னு சொல்லியிருப்பாங்க. நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் திருவள்ளுவர். 18வது கேள்வி, தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? விடை ஆப்ஷன் டி 40. 19வது கேள்வி, கல்லணை எத்தனை அடி அகலமுடையது? கல்லணை எத்தனை அடி அகலமுடையது? விடை ஆப்ஷன் பி 40 முதல் 60 அடி அகலமுடையது. 15 முதல் 18 அடி உயரமுடையது. நீளம் பார்த்தீங்கன்னா 1080 அடி நீளமுடையது. கல்லணையை கட்டியவர் கரிகாலன். 20வது கேள்வி, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை ஆப்ஷன் ஏ கீழே. இதுவே மிசை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா விடை மேலே. எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ கீழேங்கிறது இந்த கேள்விக்கான சரியான விடை. 21வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் பி குடப்புலவியனார். இந்த பாடல் வரிகளில் பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள திணை பொதுவியல் துணை, துறை முதுமொழி காஞ்சித்துறை. 22வது கேள்வி, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஜான் பென்னிக்விக். 23வது கேள்வி, கானிக்கல் ஸ்டோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. கானிக்கல் ஸ்டோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. விடை ஆப்ஷன் ஏ குமிழிக்கல். நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட். வெப்பமண்டலம் என்பது டிராபிக்கல் ஜோன். பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. 24வது கேள்வி, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். 25வது கேள்வி, சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்தார்? விடை ஆப்ஷன் பி 2ஆம் குலோத்துங்க சோழனினுடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்திருப்பார். சேக்கிழாருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. 26வது கேள்வி, வாவி என்ற சொல்லின் பொருள் என்ன? வாவி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் டி பொய்கை. பணிலம் என்ற சொல்லின் பொருள் சங்கு. கோடு என்ற சொல்லின் பொருள் குளக்கரை. வேரி என்ற சொல்லின் பொருள் தேன். மது அப்படின்னாலும் தேன் தான் அதனுடைய பொருள். 27வது கேள்வி, திருமணமான பின் அதன் தொடர்ச்சியாக டேஸ் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. திருமணமான பின் அதன் தொடர்ச்சியாக டேஸ் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. விடை ஆப்ஷன் ஏ கடலாடுதல். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பது திருமஞ்சனமாடல். 28வது கேள்வி, வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் டி வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். 29வது கேள்வி,
அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் எவை வீழ்ந்து மூழ்கும்? அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் எவை வீழ்ந்து மூழ்கும்? விடை ஆப்ஷன் பி, எருமைகள். 30வது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு. இந்த பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார். உங்களுக்கான கேள்வி, கல்லணை எத்தனை அடி நீளமுடையது? கல்லணை எத்தனை அடி நீளமுடையது? இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம். தேங்க்யூ.